மகர ராசி இனிமேல் தாழ்வட்டு, அதாவது தலை குனிந்து வாழக்கூடிய காலம் இனிமேல் கிடையாது கிடையாது கிடையாது, ஒருபோதுமே கிடையாதுங்க. உண்மையை சொன்ன போனால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்றால் இந்த மகா சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29 நடைபெறக்கூடிய 2025 வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக மாறப்போகுது. மகரத்தை பொறுத்த வரைக்குங்க, மகரம் இனிமேல் ஒளிரும் 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 உன்னதமான வாழ்க்கைக்கு மாறக்கூடிய காலமாக, இந்த ஏற்றம் தரக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. வாழ்க்கையில முதல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மகர ராசிக்கு வெற்றி பாதையாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகின்றது. வெற்றி தாங்க, முதல் வெற்றி, முற்றிலும் வெற்றி என்று சொல்ற மாதிரி முதல்ல கிடைக்கக்கூடிய பயிற்சியில், கிரக பயிற்சியில் இந்த 2025 நடைபெறக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி முதல்ல வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. 3ஆம் இடம், இளைய சகோதரி கிட்ட தான் நம்மளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவங்க உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், துன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அவங்க மூலியமாக சின்ன சின்ன துன்பங்கள் வரும், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. இறுதி விஷயம் என்று சொன்னால், இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் நல்லவன் யார் என்று தெரியாமலும் கெட்டவன் யார் என்று தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னா, இனிமேல் அவை அனைத்தும் தெரிய வைப்பார். நாம எதுவும் பண்ண தேவையில்லை, அவரே தெரிய வச்சிருவார் எல்லாத்தையும். பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் சரியான முறையில் ஒரு தேர்வுகள் இல்லை, அவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குதுன்னா அந்த சேஃப்டி விஷயங்களும் இனிமேல் தொடர்ந்து வண்ணம் காணப்படும். அவங்க தேவைக்கான பூர்த்திகள் எல்லாமே செய்யக்கூடிய காலமாக மகர ராசிக்கு அமையப்போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலமாகவும், கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறுங்க. அதை கண்டு நீங்கள் அஞ்சனும் அவசியமே இல்லை. மாற்றம் என்பதே கிடையாது, உங்களுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு மிஸ்ஸிங்கான பேப்பர் இனிமேல் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. நம்மளால தான் வேலை செய்ய முடியாது, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளால வேலை செய்ய முடியாமல் தான் நாம தவிர்த்து செல்வோமே கண்டி. வேலைக்காக அடைந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. விக்னேஸ்வராய நமகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, அதாவது 3ஆம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025 நடைபெறுகின்றது. அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று. 2025 முதல் பெயர்ச்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் ராகு கேது, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி. நம் சனிப்பெயர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார், சனி பகவான்னா யார், முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன், அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை, ஒருவற்றுக்குடைய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும், மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது, அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா 30 ஆண்டுகள் பெரிய மகத்துவம். அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான். நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர். பெரிய, அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே. உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே. அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழவே நிகழாது. நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது. அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, அதாவது ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவும் கொடுத்த சனிப்பெயர்ச்சி எதிரான இதான். வாழ்க்கையிலே நம்மளுக்கு வாழக்கூடிய தகுதி இல்லாதல் பண்ணது, தகுதியற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை கொடுத்ததும் இந்த சனிப்பெயர்ச்சி தான். அந்த சனி பகவான் இப்பொழுது 2ஆம் இடம், அதாவது 7.5 சனியை முடித்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் அமர போறாருயா. சாமி ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே நல்லது நடக்கலன்னா ஐயா ஒவ்வொரு முறையும் சரியான இடத்துல அவர் சனி பகவான் அமரலை,
போன வாட்டி ஆட்சி பெற்று திருப்பியும் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு கடுமையான தாக்கத்தை கொடுக்கணுமோ அவ்வளவும் கொடுத்துட்டார். உயர்வான இடத்துல இருந்தவங்க கூட தாழ்மையற்ற இடத்துக்கு நாம தள்ளக்கூடிய காலத்தை நாம் அனுபவித்து விட்டோம். மகர ராசி இனிமேல் தாழ்வற்ற, அதாவது தலைகுனிந்து வாழக்கூடிய காலம் இனிமேல் கிடையாது கிடையாது கிடையாது, ஒருபோதுமே கிடையாதுங்க. உண்மையை சொன்ன போனால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்றால் இந்த மகா சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய 2025 வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக மாறப்போகுது. மகரத்தை பொறுத்த வரைக்குங்க, மகரம் இனிமேல் ஒளிரும் 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 உன்னதமான வாழ்க்கைக்கு மாறக்கூடிய காலமாக, இந்த ஏற்றம் தரக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஒன் பை ஒன் இழந்துட்டீங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. தனியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தன்மையை மாத்திட்டாரு. தொடுகின்ற வேலைகள் எல்லாத்திலையும் தடை கொடுத்தாரு. சேர்க்கின்ற வேலைகள் எல்லாமே கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தந்தார். எல்லா இடத்துலையும் வேலை செய்யறங்க, சம்பளம் வரல. எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் செய்யணும், சரியான சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான பொருளை போட்டுட்டு முதலீடு மட்டும்தான் நிற்குது. அந்த முதலீடு கூட திரும்ப வரக்கூடிய காலமே இல்லாமல் இருந்தால் இனிமேல் அந்த சனிப்பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. வாழ்வியல் மாற்றங்கள், இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் உங்க பேர்ல இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகலை. எனக்குன்னு ஒரு சொத்துலாம் இருக்குதுங்க, அந்த சொத்துலாம் என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகலன்னா இனிமேல் அதை ரெஜிஸ்டர் பண்றக்கூடிய அளவுக்கு தன்மையை மாற்றி தரப்போறேன். உங்களுக்குன்னு உடையது, அதாவது நம்மளுக்கு உடைய சொத்துக்கள் எதுவோ அதை நம்ம கிட்ட சேர்ந்தாவே போதும், அதுக்கு மேல வேணாம். அவை சரியாக இருந்து சேர்ந்து விட்டாலே போதுமானதுன்னு நினைக்கிறோம் இல்லை. அந்த சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி மீனத்தில் அமர்ந்திருந்து அருள்பாலிக்க ரெடி ஆயிட்டார். கடன் பிரச்சனை தீர்க்க போகுது, நோய் நொடிகள் தீர்க்க போகுது. பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானத்தில் இருந்து வந்த சொத்துக்கள், அதை தான் சொன்னது. இதுவரைக்கும் தவறான விஷயத்துல நாம முன்னெடுத்து இருந்து வந்த எத்தனையோ பேருக்கு கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற போறீங்க. உன்னதமான இடத்தை நோக்கி செல்லக்கூடிய காலமாக அமையப் போகிறது. வாழ்க்கையில முதல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மகர ராசிக்கு வெற்றி பாதையாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகின்றது. வெற்றி தாங்க, முதல் வெற்றி, முற்றிலும் வெற்றி என்று சொல்ற மாதிரி முதல்ல கிடைக்கக்கூடிய பெயர்ச்சியில, கிரக பெயர்ச்சியில இந்த 2025 நடைபெறக்கூடிய பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி முதல்ல வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. 3ஆம் இடம், இளைய சகோதரி கிட்ட தான் நம்மளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவங்க உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், துன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அவங்க மூலியமாக சின்ன சின்ன துன்பங்கள் வரும், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. இறுதி விஷயம் என்று சொன்னால், இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் நல்லவன் யார் என்று தெரியாமலும் கெட்டவன் யார் என்று தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னா இனிமேல் அவை அனைத்தும் தெரிய வைப்பார். நாம எதுவும் பண்ண தேவையில்லை, அவரே தெரிய வச்சிருவார் எல்லாத்தையும். இதுவரைக்கும் மறைக்கப்பட்டது அனைத்தும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற போறீங்க சுவாமி. தந்தை உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். தந்தையார் பெரிய மூத்தவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் சொல்கிறேன். மற்றபடி சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவும் கிடையாது. விரயமாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் வெற்றியாக மாறப்போகுது. விரயம் என்று சேர்த்து வச்ச சொத்துக்கள் அனைத்தும் விரயமாக போயிடுச்சுன்னா, ஐயா வீட்டில் ஒரு நகை கூட இருக்காது, மொத்தமே அடமானம் வச்சுக்கிறேன்னா அவை எல்லாம் இந்த 2.5 ஆண்டுக்குள்ளே எல்லாத்தையும் அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வந்துவிடும். அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு, அதாவது நம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல படுவதால பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் சரியான முறையில் ஒரு தேர்வுகள் இல்லை, அவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குதுன்னா அந்த சேஃப்டி விஷயங்களும் இனிமேல் தொடர்ந்து வண்ணம் காணப்படும். அவங்க தேவைக்கான பூர்த்திகள் எல்லாமே செய்யக்கூடிய காலமாக மகர ராசிக்கு அமையப்போதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலமாகவும், கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறுங்க. அதை கண்டு நீங்கள் அஞ்சனும் அவசியமே இல்லை. இனிமேல் துன்பம் என்பது இல்லை, இன்பமான வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போறீங்க. வெற்றி என்பதே உங்களுடைய முதல் படியாகவும், முதல்ல வெற்றி தாங்க உங்களுக்கு முதல் படியே. அடுத்தவருடைய துன்பத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கல்ல, எல்லாரும் நம்ம துன்பத்துக்காக யாரும் வரமாட்டேன்றாங்களே, அடுத்தவர் துன்பத்துக்காக நாம மட்டுமே எழுநெடுத்து செல்லும் இல்லை. அந்த துன்பம் எல்லாம் இனிமேல் கிடையாது. உங்களுக்காக இனிமேல் நீங்கள் வாழக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. இது வரைக்கும் உங்களுக்காக வாழலைன்னா இனிமேல் வாழ போறீங்க ஐயா.
உங்களுக்காக வாழக்கூடிய காலமாகும். நீங்கள் தொழிலில் செய்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனிமேல் வெற்றி வெற்றி வெற்றி. எந்த வேலையும் எடுத்து செய்யுங்க ஐயா. சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் எடுத்து செய்யுங்க. மாபெரும் வெற்றியை தரக்கூடிய காலம். இது மேலே இதோட வெற்றியே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் தேனா கூட இனிமேல் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு அமைப்பே கொடுக்க முடியாது. இது மாதிரி வெற்றி 2025 மார்ச் 29க்கு அப்புறம் எல்லாமே உங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி வெற்றி. ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ, சனி பகவான் ஒருவர் கொடுத்தால்னா அவர் கொடுத்ததுக்கான இணையே கிடையாது. இளைய சகோதரனோ சகோதரியோ யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்திலேயோ அவங்களுடைய வாக்குவாதத்திலேயோ நம்ம சொத்து பிரச்சனையிலையோ அவங்க மட்டுமே தகராறு செய்யக்கூடிய காலமாக அமையும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. மற்றபடி தந்தையார் உடல் நலத்தில் மட்டும்தான் எடுத்துங்க அக்கறையே. அவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்மளை துன்புறுத்துமே கண்டி மற்றபடி எந்த பிரச்சனைகளோ நம்மளை துன்புறுத்தாது. இனியான வாழ்க்கையும் இனிமையான வாழ்க்கையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும். ஏதாவது சொத்துக்கள் ஏதேனும் இருந்து அதை நான் சரியாக கவனிக்காமல் இருந்தால் அந்த சொத்துக்கள் மேல் நாம் இனிவரைக்கும் கவனிப்பு இல்லாமல் இருந்தவை அனைத்தும் அது மேலே தான் இனிமேல், அதாவது எப்படி சொல்றதுன்னா, நாம் கவனிப்பு இல்லாமல் போடப்பட்டிருந்த பொருட்கள் மீது இனிமேல் கவனங்கள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களாகட்டும் விலை மதிப்பெற்ற பொருட்களாகட்டும் இனிமேல் நம்மக்கிட்ட தான் இருக்க போகுது. எல்லாமே எடுத்து சென்ற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு.